கடற்கரை எல்லாமே பசுமை தான். ஆனால் ஒரே ஒரு கடற்கரையில் மட்டும் அங்கு உள்ளே போனவர்கள் மறைந்து விட்டார்கள். அங்கு மறைந்து போனவர்கள் மீண்டும் வரவில்லை. ஏன் தெரியுமா? அந்தி நேரத்தில் அந்த கடல் மட்டும் உயிர் வாங்கும் என்று மக்கள் நம்புகிறாங்க. கதைக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிஎன்ஸ் குட்டி ஸ்டோரி சீசன் 2. சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் ஒரு கடலோர பகுதி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். அங்கு ஒரு பிரபலமான ஒரு கடற்கரை இருக்குது. ஆனால் அது நாள்தோறும் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு மேலே மூடப்படும். ஏனென்றால் அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு உயிர் கடலுக்குள்ளே போய் மாயமாயிடக்கூடாது என மக்கள் நம்பிக்கை இருக்குது. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு விளம்பரம் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உள்ளே வராங்க. அவர்கள் அந்த ரொமான்டிக் சன்செட் என்ற ஒரு டைட்டில் வச்சுட்டு அந்த லொக்கேஷனில் ஷூட்டிங் பண்ணணும் ஆனால் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களிடம் வற்புறுத்துகிறாங்க. சரவணன் என்று ஒரு லைட்மேன், வயது 23. ஊருக்காரர்கள் எச்சரித்தும் படப்பிடிப்பு இரவு 6 மணி வரைக்கும் நடந்தது. அந்தி நேரம் ஆயிடுச்சு. அது 5:30 மணி தானே, 6 மணி வரைக்கும் உங்களோட ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. அந்தி நேரம். கடல் ஒளி திடீரென வேறு மாதிரியான ஒரு சத்தம் தொடங்குகிறது. கடலோட அலைகள் வேறு மாதிரியாக தொடங்குகிறது. ஒவ்வொரு அலைகளும் நடன சங்கீதம் போல் இருக்கிறது. அங்கே அந்த குரூப்பில் வந்திருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோயின் மாதிரி ஒருத்தவங்க, கடலோரத்தில் ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அலை எதிர்பாராமல் பெரியதாக எழுந்து அவரை கீழே தள்ளிவிட்டது. அவங்க கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க. எந்த விதமான சத்தமும் வெளிப்படவில்லை. அந்த சத்தம் அனைத்துமே கடல் அந்த சத்தத்தை வாங்கி மூழ்கப்பட்டது. 1 மணி நேரம் தேடலும் எந்த சடலமும் கிடைக்கவில்லை. அந்த நாள் இரவு சரவணன் ஷூட்டிங் காம்பவுண்டில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய வீடியோ கேமரா ப்ளே பண்ணி பார்க்குறான். அந்த ஆக்ட்ரஸை அவங்க வீடியோ எடுத்தது. அவங்க கடலில் விழுகிற நேரத்தில் அவரோட முகம் ஒரே ஒரு செகண்டுக்கு மாறியது. அவள் விழிக்க முடியாத கண்கள், அவங்க மூக்கில் இருந்து நீர் பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கு. பின்னால் ஒரு நிழல், ஒரு கருப்பு உருவம். அது ஒரு மனித உருவம் இல்லை, ஆனால் ஒரு உருவம் இருக்குது. அது ஒரு சிரிக்கிறது மாதிரி ஒரு விஷயமா அங்கே இருக்கு. கிராமத்து முதியவர்களிடம் அவன் கேட்கிறான் சரவணன், இந்த இடத்தில் ஏன் இப்படி நடக்கிறது? அங்கிருந்து ஒரு முதியவர் சொன்னார், இங்கே ஒரு காலத்தில் பெண்களை தற்கொலை செய்ய தூண்டிய ஒரு சாமியார் இருந்தார். கடலில் மூழ்கி அவர் இறந்து விட்டார். ஆனால் அதே நேரத்தில் அந்தி நேரத்தில் அவர் அந்த கடலுக்குள்ளேயே இருக்காராம். யாராவது அழகாக நடந்து கடலை பார்த்தா அந்தி நேரத்தில் அந்த நிழல் அவரை இழுத்து விடும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட. சரவணன் சொன்னதை கேட்டுட்டு சென்னைக்கு திரும்பி போன பிறகு அந்த ஷூட்டிங் வீடியோவை யூடியூபில் லாஸ்ட் ஆக்ட்ரஸ் என்று டைட்டில் வச்சுட்டாங்க. அந்த ஆக்ட்ரஸை கண்டே பிடிக்க முடியல. அது வைரல் ஆயிடுச்சு. ஆனால் வீடியோவில் இறுதியில் இருக்கும் ஒரே ஒரு செகண்டில் இருக்கும் அந்த ஒரு நிழல் நாளுக்கு நாள் தெளிவாகி ஒரு விதமான ஒரு உருவமாக தெரிய ஆரம்பித்தது. சமீபத்தில் பார்வையாளர்கள் சொன்னார்கள், அந்த நிழல் மாதிரி அவனை பார்த்து கொண்டிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடலில் வீழும் ஒளி அசிங்கமாக இருக்குது, ஆனால் அதில் ஒரு அழைப்பு ஒளிந்திருக்கும். ஒருவேளை அந்த அழைப்பு உங்களுக்காக இருந்தால் மீண்டும் நீங்கள் திரும்ப முடியுமா
இதுக்கப்புறம் யாரெல்லாம் பீச் போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கதை ஞாபகம் வரணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். VN's குட்டி ஸ்டோரியை சப்போர்ட் பண்ணுங்கள். Hi, hello friends, this is Vignesh VN. Welcome to VN's Kutti Story Season 2.